சீதாராமன் சீரியல் ஜனவரி 18 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்க்கலாங்க. சீதா மீரா 2 பேரும் உட்காந்து அக்கௌண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மேனேஜர் நேராக மகா கிட்ட போய், மேடம் அவங்க 5 வருஷ கணக்கை பிரித்து மேய்ஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லவும், பிரித்து மேயறதுக்கு அவன் ஆடா மாடா புரிகிற மாதிரி சொல்லுங்கிறாங்க மகா. மேடம் 5 வருஷ கணக்கை அவங்க அக்கா பார்த்து பிரித்து மேய்ஞ்சிட்ருக்காங்க அப்படின்னு மேனேஜர் சொல்ல, நேராக மகா அவங்கக்கிட்ட போய் பார்க்குறாங்க. அர்ச்சனா சுபாஷ் 2 பேரும் கூடவே போகிறாங்க. ஏ மீரா இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு கேட்கவும், பார்த்தா தெரியல அக்கௌண்ட்ஸ் பார்த்துட்ருக்கேங்கிறாங்க மீரா. மீரா உனக்கு இங்கே பிரச்சனை இருக்குன்னு எப்படி தெரியும் அப்படின்னு அர்ச்சனா கேட்கவும், சுபாஷ் என்ன சொல்லலையா உங்ககிட்ட எனக்கு அக்கௌண்ட்ஸ் பார்க்க தெரியும், நான் MBA படிச்சிருக்கேன்னு, என்னென்ன உங்கள் பொண்டாட்டிக்கிட்ட நீங்கள் இதை பற்றி சொல்லவே இல்லையா அப்படின்னு மீரா கேட்கவும், ஏ மீரா எந்திரிங்கிறாங்க மகா. இப்போ எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க, நான் வர சொன்னது சீதா, அவங்ககிட்ட ஒரு சின்ன ஹெல்ப் கேட்டால் அதை செய்கிறதுக்கு தான் நான் வந்திருக்கேன், உங்களுக்கு இதில் என்ன பிரச்சனை அப்படின்னு மீரா கேட்கவும், ஆமாம் இதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை, நீங்கள் எதுக்கு இப்போ கத்திட்டு இருக்கீங்க, எங்கள் வேலை இன்னும் முடியல மேடம், பார்த்து முடிச்சுட்டு அவங்களே கிளம்பிடுவாங்கங்கிறாங்க சீதா. ஏய் என்னோடய ஆஃபீஸில் என்னோடய பெர்மிஷன் இல்லாமல் என்னோடய அக்கௌண்ட்ஸ் எப்படி இவ பார்க்க முடியும், மரியாதையாக வெளியே போயிட்டா நல்லது, இல்லைனா செக்யூரிட்டியை வச்சு கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுவேங்கிறாங்க மகா. சீதா மீரா 2 பேரும் பயங்கரமாக சிரிக்கிறாங்க. சீதா மரியாதையாக அவளை வெளியே போக சொல்லு, இல்லைனா 2 பேத்தையும் தூக்கி லாக்கப்பில் வச்சிருவேங்கிறாங்க மகா. இப்போ எதுக்கு ஆக்ரோஷமாக கத்திட்டு இருக்கீங்க, அக்கௌண்ட்ஸ் தானே பார்த்துட்ருக்கோங்கிறாங்க மீரா. மகா ஆஃபீஸில் அக்கௌண்ட்ஸ் பார்க்க நீ யார், சீதா பேச்சை கேட்டுக்கிட்டு தப்பாக பண்ணிட்டுருக்காத மீரா அப்படின்னு சுபாஷ் அர்ச்சனா 2 பேரும் மாற்றி சொல்லிட்டு இருக்க. நீங்கள் எல்லாரும் பதறதை பார்த்தா கொஞ்சம் டவுட்டாக இருக்கே அப்படின்னு சீதா சொல்லவும், ஆமாம் சீதா சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு இவங்க இவ்வளோ டென்ஷன் ஆகணும் அப்படின்னு மீரா சொல்ல, இது உங்களுக்கு லாஸ்ட் வார்னிங், 2 பேரும் வெளியே போங்க அப்படின்னு மகா சொல்ல, ஹலோ மேடம் இந்த கம்பெனியில் மீரா சத்யனுக்கும் 5% ஷேர் இருக்குது, அப்படி பார்த்தா ஷேர் ஹோல்டருக்கு அக்கௌண்ட்ஸில் சந்தேகம் வந்ததுன்னா செக் பண்ண எல்லா ரைட்ஸும் இருக்குது, நான் செக் பண்ணுறத நீங்கள் நினச்சாலும் தடுக்கவே முடியாது அப்படின்னு மீரா சொல்லிட்டு இருக்கு. இதுதான் உங்கள் கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், அதனால் மீராக்கா அக்கௌண்ட்ஸ் பார்க்குறத நீங்கள் தடுக்கவே முடியாது அப்படின்னு சீதா சொல்லவும், என்னென்ன நாங்கள் அக்கௌண்ட்ஸ் தானே பார்த்துட்ருக்கோம், அதுக்கு இதுக்கு இவ்வளோ ஆர்ப்பாட்டம் அப்படின்னு மீரா கேட்கவும், சந்தேகமே இல்லை இவங்கெல்லாம் கோவப்படுறத பார்த்தா அக்கௌண்ட்ஸில் ஏதோ தப்பு இருக்குங்கிறாங்க சீதா. அதுக்குள்ளே துறையும் வந்துடுறாங்க. சீதா இது என்னோடய ஆஃபீஸ், தப்பாக பேசாதேங்கிறாங்க மகா. மகா விடு, நீ தப்பு பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும், அவங்க பார்த்தா பார்த்துட்டு போட்டு விடு அப்படின்னு துரை சொல்லுவோம். அண்ணன் தேவையில்லாமல் நீ இதில் இன்வால்வ் ஆகாதேங்கிறாங்க மகா. தாடி அங்கிள் மகாலட்சுமி மேடம் ரொம்பவே கோவப்படுறாங்க, அவங்க கோவப்படுறத பார்த்தா எனக்கே கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது, ஆனால் இது வரைக்கும் அவங்க மேலே எனக்கு டவுட்டே வந்ததில்லை, அக்கௌண்ட்ஸில் ஏதாவது தில்லுமுள்ளு இருக்குமோன்னு இப்போ தான் எனக்கே டவுட் வருது அப்படின்னு சீதா சொல்லவும், எவ்வளோ பெரிய ஆள் வந்து பார்த்தாலும் ஒரு பைசா கூட இதில் தப்பு இருக்காது, இது என்னோட கம்பெனி, என்னோட ஆஃபீஸ், என்னோட அக்கௌண்ட்ஸ், பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துட்டு மரியாதையாக வெளியே போயிருங்க, இன்னொரு முறை நான் உன்னை ஆஃபீஸில் பார்த்தேன் கொன்றுவேன் அப்படின்னு மகா சொல்லவும், அக்கா டிஸ்டர்ப் பண்ணாமல் போக சொல்லுங்கங்கிறாங்க சீதா. உங்களை தான் போக சொல்கிறாங்கிறாங்க மீரா. எதுக்கு இந்த ஆவேசம், எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு துரை அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. பின்னாடியே எல்லாருமே அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் மகா துரை 2 பேரும் நின்று பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ சீதா மீரா 2 பேரும் கொஞ்சம் பேப்பர்ஸ் எடுத்துகிட்டு வந்து மகாலட்சுமி டேபிள் மேலே போடுறாங்க. என்ன சீதா இன்னும் ஆஃபீஸ் டைம் முடியலையே, அதுக்குள்ளே எல்லாம் முடிச்சதா, அண்ணன் பேசாமல் ஃபுட் ஆர்டர் பண்ணு சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு மகாலட்சுமி துரைக்கிட்ட சொல்லிட்டு இருக்கவும், இங்கே பாருங்கள் 3 வருஷத்தில் கிட்டத்தட்ட 30 கோடி ரூபா திருட்டு போயிருக்கு, 30 கோடி ரூபாய் யார் பாக்கெட்டுக்கு போச்சு, யார் பாக்கெட்டுக்கு போச்சுன்னு இப்போ தெரிஞ்சாகணும், இந்த கம்பெனியோட MDயை கேட்குறேன் அப்படின்னு சீதா சொல்லவும், ஏய் என்னடி நினச்சிட்ருக்கீங்க, நீங்களாம் அக்கௌண்ட்ஸ் பார்த்து தப்பு கண்டுபிடிச்சிருவீங்களா அப்படின்னு மகா கேட்கவும், யார் தப்பு கண்டுபிடிச்சா இப்போ என்ன, நாங்கள் சொன்னது இப்போ உண்மையா பொய்யா, கையாடல் பண்ணது உண்மையா பொய்யா, நீங்கள் கூட ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க, பணம் காணாமல் போனது உண்மை அப்படின்னு சீதா மீரா 2 பேரும் மாற்றி பேசிகிட்டு இருக்க. மகா என்னது இது 30 கோடியா, லேண்டுக்கு இது எதாவது வாங்கி போட்டிருக்கியாங்கிறாங்க துரை. இது என்னோட கம்பெனி, நானே இதில் திருடி லேண்டு வாங்கி போட்டுக்கிறேனா, எனக்கு அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை, இவ ஏதோ வளர்றாங்கிறாங்க மகா. நாங்கள் ஒன்றும் வளரல, இது எல்லாம் உங்கள் கணக்கில் தான் இருக்குது, நீங்கள் எதுக்கு ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னா ஆக்ஷன் எடுங்க, ஆனால் இந்த திருட்டில் நீங்களும் சம்மந்தப்பட்டிருந்தீங்கன்னா நாங்கள் உங்கள் மேலே ஆக்ஷன் எடுக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மீரா சீதா 2 பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அண்ணன் ஏன் கம்பெனியில் தப்பு கண்டுபிடிக்க இவங்க யாருன்னு அப்படின்னு மகா கேட்கவும், மீராவும் சீதாவும் அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணது தப்பா இல்லை கையாடல் கண்டுபிடிச்சது தப்பா அப்படின்னு துரை கேட்கவும், அண்ணன் பார்த்து மரியாதையாக பேசு, என்ன பேசிட்டு இருக்க நீ, என்ன நினச்சி பேசிட்டு இருக்க நீ, நானும் சேதும் பார்க்காத அக்கௌண்ட்ஸ் எல்லாம் இவங்க பார்த்துட்டாங்களா அப்படின்னு மகா கேட்க, மீராவும் சீதாவும் அக்கௌண்ட்ஸ் செக் பண்ணது தப்பில்லையே, எதுக்கும் நீயும் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்துடு, ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரியே அக்கௌண்ட்ஸில் ஏதாவது தப்பு இருந்ததுன்னா நீ அவங்க மேலே ஆக்ஷன் எடு, மீராவும் சீதாவும் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா நானே அவங்கள வரவிடாமல் பண்ணிடுறேன், உன்னோட கம்பெனியில் உனக்கு தெரியாமல் தப்பு நடந்திருந்தா அதுவும் தப்பு தானே, அதுக்கப்புறம் இது ஏன் கம்பெனி என்னோட அக்கௌண்ட்ஸ்னு சொல்கிறது உனக்கு எந்த தகுதியும் இல்லை, மீராவும் சீதாவும் கணக்கு பார்த்தது ஏதாவது தப்பு இருந்தால் நீ என்ன தண்டனை வேணாலும் கொடு, அது தப்பில்லை
அப்படின்னு சொல்லிட்டு துரை அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் மகாலட்சுமி மனசு கேட்காம அக்கௌண்ட்ஸ் எல்லாம் எடுத்து செக் பண்ணுறாங்க. அதில் தப்பு இருக்கிறதையும் கண்டுபிடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் சுபாஷ் அர்ச்சனா 2 பேத்துக்கும் கால் பண்ணி என்னோட டேபிளுக்கு வாங்க அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் வராங்க. அர்ச்சனா சுபாஷ் 2 பேரும் மகா முன்னாடி போய் நிற்கிறாங்க. அக்கா 30 கோடி ரூபாய் என்ன பண்ணீங்க? எனக்கு தெரியாமல் திருடி என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்கவும் அவங்க செக் பண்ணதை வச்சு எங்களை சந்தேகப்படுறியா மகா அப்படின்னு கேட்க, இங்கே பாருங்கக்கா, இந்த திருட்டை பற்றி உங்களுக்கு தெரியுமா தெரியாதனால எனக்கு தெரியல. ஆனால் 30 கோடி ரூபாய் திருட்டு போயிருக்கு. அதுவும் ஏன் கம்பெனியில் என்னோடய அக்கௌண்ட்ஸில் எனக்கே தெரியாமல் 30 கோடி ரூபா திருடி இருக்கீங்க. அவங்க சொன்னதை வச்செல்லாம் நான் எதுவுமே கேட்கல. நானே பார்த்தேன். வருஷத்துக்கு 10 கோடி ரூபா, 3 வருஷத்துக்கு 30 கோடி ரூபா. எல்லா பணமும் எங்கே போச்சு? நம்ம எல்லாருமே ஒரே குடும்பம், கூட்டு குடும்பம். இது நம்ம கம்பெனி. உங்களுக்கு ஏதாவது பணம் வேணும்னா என்கிட்ட சொல்ல வேண்டியது தானே. கம்பெனி அக்கௌண்ட்ஸில் எதுக்கு கை வைக்கிறீங்க? இன்னும் 3 நாளுக்குள்ளே அந்த பணம் என் கைக்கு வந்தாகணும். அதுக்கப்புறம் நீங்கள் சேதுக்கிட்ட சொல்லி அந்த பணத்தை வாங்கிக்கோங்க. ஆனால் அந்த 30 கோடி ரூபா பணம் என் கைக்கு வந்தாகணும். இல்லைன்னா நீங்கள் இந்த வீட்டை விட்டு போக வேண்டியது வரும். அதுக்கப்புறம் இந்த கம்பெனிக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு போக வேண்டியது வரும். உங்களுக்கு 3 நாள் டைம். அதுக்கு மேலே நான் ஆக்ஷன் எடுக்க ஆரம்பிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா கோவமாக அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. என்னங்க நீங்கள் 25 கோடின்னு தானே சொன்னீங்க, இப்போ என்னடானா மகா 30 கோடி ரூபான்னு சொல்கிறா அப்படின்னு அர்ச்சனா கேட்கவும், ஆஹா 5 கோடி ரூபா நம்ம சொப்னாக்கு செலவு பண்ணியிருக்கோமே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சுபாஷ் யோசிச்சுக்கிட்டே, ஏண்டி இப்போது மகா கணக்கு கேட்டிருக்கா, அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு பார்க்காம இப்போ நீ இதில் வேறு கணக்கு கேட்டுட்ருக்க அப்படின்னு சுபாஷ் சொல்லவும் அர்ச்சனா அப்படியே சைலண்ட் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் ஃபுல்லாக ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் மகா எனக்கு 3 நாள் டைம் கொடுத்துருக்கா. ஆனால் நம்ம அந்த பணத்தை கொடுக்கலன்னா நம்மளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிச்சிருவா, கம்பெனியை விட்டு அனுப்பிச்சிருவா. நம்ம என்ன பண்ணுறது? எல்லாமே என்னோடய கையை விட்டு போயிடும். இதை இப்படியே விடக்கூடாது. மகாவை பேசாமல் கொண்டுடலாம். அதுதான் கரெக்டு அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே ஒருத்தருக்கு கால் பண்ணி மகாவை கொல்றதுக்கு ஆள் செட் பண்ணுறாங்க சுபாஷ். இன்னொரு பக்கம் அர்ச்சனா கல்பனாவுக்கு கால் பண்ணுறாங்க. என்ன அர்ச்சனா, இன்னும் நீ தூங்கலையா அப்படின்னு கேட்கவும், இல்லை கல்பனா, நான் கண்ணையே மூட முடியாது. ஏன்னா இங்கே மகா அக்கௌண்ட்ஸில் தப்பு இருக்கிறத கண்டுபிடிச்சிட்டா. 3 நாள் டைம் கொடுத்துருக்கா. 30 கோடி ரூபா பணத்தையும் திருப்பி கொடுக்கணும்னு சொல்கிறா. இல்லைன்னா இந்த வீட்டில் இருக்க முடியாதுங்கிறா. என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல அப்படின்னு அர்ச்சனா சொல்லவும், சரி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிற விட, பேசாமல் மகாவை கொண்டுடலாம். அதுதான் இதுக்கு இருக்கிற ஒரே வழி. எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன், நீ நிம்மதியாக தூங்கு அப்படின்னு கல்பனா சொல்லிட்டு இருக்கவும் கரெக்டாக மகா வந்து இதை கேட்டுறாங்க. கல்பனா தான் மகாவை கொண்டுடணும்னு சொல்கிறாங்களே தவிர, ஆனால் அர்ச்சனா அதுக்கு எதுவும் ரிப்ளை பண்ணாமல் சைலண்ட்டாகவே இருக்காங்க. அதை மட்டும் பார்த்துட்டு மகா 30 கோடி ரூபா பணத்தை பற்றியே மட்டும் பேசுகிறாங்க. எனக்கா நீங்கள் எனக்கு துரோகம் பண்ண உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? உங்களை நான் என் கூட பிறந்த அக்காவாக தானே நினச்சேன். இப்படி பண்ணிட்டீங்களே. 3 நாளுக்குள்ளே கண்டிப்பாக பணம் வந்தாகணும், இல்லைனா கண்டிப்பாக நான் ஆக்ஷன் எடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மகா திரும்பவும் கோமா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. இது எல்லாத்தையும் கல்பனாவும் காது கொடுத்து கேட்டுடுறாங்க ஃபோனில். மகா அந்த பக்கம் போனதும் அர்ச்சனா பாத்தியா கல்பனா அப்படின்னு கேட்க, எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் அர்ச்சனா, நீ ரிலாக்ஸாக தூங்கு அப்படின்னு சொல்ல பேசாமல் ஃபோனை கட் பண்ணிடுறாங்க அர்ச்சனா. அதுக்கப்புறம் மகாலட்சுமி பேசாமல் அவங்க அக்கா ஃபோட்டோ முன்னாடி போய் நின்று ஏதோ ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போது சீதா வராங்க. மேடம் என்ன, நான் கேட்ட கேள்விக்கு இன்னும் நீங்கள் பதில் சொல்லவே இல்லையே. 30 கோடி ரூபா பணம் என்னாச்சு? யார் கையாடல் பண்ணாங்க? எப்படி அதை காணாமல் போச்சு? இதுக்கெல்லாம் நீங்கள் இன்னும் பதில் சொல்லவே இல்லை அப்படின்னு சீதா கேட்கவும், இங்கே பாரு, இது என்னோட கம்பெனி. நான் எதுக்கு நீ கேட்குறதுக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு இருக்கணும்? நீ பேசாமல் உன் வேலையை பார்த்துட்டு போங்கிறாங்க மகா. இங்கே பாருங்கள், கம்பெனி அக்கௌண்ட்ஸில் மட்டும் இல்லை, உங்கள் அக்கா மீனாட்சி இருக்காங்கள்ல, அவங்க இறந்ததில் கூட எனக்கு கொஞ்சம் டவுட் இருக்குது. இந்த பிரச்சனை முடிஞ்சதுமே அதை தான் தோண்டி எடுப்பேன். அதையும் என்னன்னு கண்டுபிடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சீதா அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. மகா அப்படியே யோசிச்சுக்கிட்டே நின்றுட்டுருக்காங்க. அதோட எபிசோடே முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.